வெல்கம் டு மை சேனல் சி டாக் தமிழ் சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நியூ ட்ராமாக்குள்ள போகலாம். லீத்தல் மேன் எடுத்த உடனே ஓப்பனிங்கில் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு மாஃபியா குரூப் மாதிரியான ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபோனில் பேசிகிட்டே வராரு. இந்த மாதிரி உண்மையான ஒருத்தருக்கு வந்து அவரோட பணத்தை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அவரோட பிளாக் மணி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி கட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து வந்த பிறகு அந்த பணத்தை ரெஸ்கியூ பண்ணுறது ஒரு ஆளுக்கு அனுப்புகிறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணை தேட சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் இவன் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எல்ஹெச் குரூப்பில் இருக்கிறவங்க அவரோட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை வந்து அவனுக்கு காட்டினோன்னா அவன் ஃபஸ்ட் டைம் வந்து ஷின்யான் ஃபோட்டோ பார்க்குறான், எல்ஹெச் குரூப்போட டாட்டர். ஸோ அவளுக்கு அப்புறமா இது ஒரிஜினல் ஹீரோயின் காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து சென் மேன்யங். இவன் வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக அதே யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ அவளும் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற டைமில் இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இவளுக்கு அம்மாவும் அவளுக்கு அப்பாவும் இருக்காங்க. ஒரே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க அனுப்பின பார்சல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து ஒரு ட்வின் ரோசஸ் மாதிரி வரைஞ்சிருக்கா. ஸோ அந்த ட்வின் ரோசஸ் பற்றி இவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சதை விட இதே மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிற 2 ட்வின்ஸ் வந்து ஒன்றா பார்த்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க தான் வாழுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கதையை வந்து ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ இவ கொஞ்சம் பயப்படுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வியர்டான காமிக்ஸை நீ வந்து ரீட் பண்ணுறதை விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ 2 பேருமே ஒரே மாதிரி மீட் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டேங்காங்க. ஒரிஜினல் சீனியன் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு எல்ஹெச் குரூப்போட டாட்டர். ஸோ அவங்க தாத்தா சொன்னதில் அவளுக்கு ஞாபகத்தில் வருது, எல்லா ப்ராப்ளமும் வந்து முடிஞ்சோன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு பையன் வந்து இவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வரான். ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்டாக இருக்கிறக்கு இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற டைமில் ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்க்கும்போது சிங்சங் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பேசுகிறான். வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதான் நினச்சிருந்த ஒருத்தர் வந்து சடனாக நம்ம மீட் பண்ணணும், யூனிவர்சிட்டி வாசலாக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவ வந்து ஓகே நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. அப்போ இவளை வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஏற்கனவே இவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இவ வந்து நேக்கா தப்பிச்சிருவா. கடைசியில் இங்கே நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கள பார்க்குறக்காக நம்ம ஹீரோயின் வெளியே போகிறா. வெளியில் போகும்போது இந்த பையனும் வந்து எல்எஸ் டாட்டரில் இருக்கிற ஒரு இவளோட முறப்பையன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து பார்க்குறக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்கான். ஸோ இவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி என்னோட பேர் வந்து லின், நான் அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு போகிறான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் வந்து இல்லை நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு நான் இல்லை, நீங்கள் தப்பாக இது பண்ணியிருக்கீங்க, என்னோட பேர் ஷின்யான் கிடையாது, என்னோட பேர் சென் மேனியங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இவன் வந்து ஃபோட்டோ கட்டுறான். இங்கே பாருங்கள் இதில் இருக்க நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே அவள் அங்கேருந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லிகிட்டே போகிறா. அப்போ 2 பேருமே ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவ கடத்தப்படுறா, ஒரிஜினல் ஹீரோயின். ஸோ அவள் கடத்தப்படுறது எதுக்காகங்கிறதே அவளுக்கே தெரியாது. ஆனால் இவளை கடத்த வந்தவங்க அவளை கடத்தியிருப்பாங்க. ஸோ இவ வந்து சிங்சாரை பார்க்குறக்க வெளியே போயிட்டு இருப்பா. அப்போ இந்த ரோஸ் கொடுத்த அந்த பையன் சொல்லுவான், இப்போ தான் நீங்கள் காரில் ஏறி போனீங்க, அதுக்குள்ளே ட்ரெஸ் மாதிரி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காரை காட்டுவான். அப்போ தான் இவளுக்கு புரியும் தன்னை கடத்த வந்தவங்க இவளை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ காப்பாற்றுறதுக்கு போயிருப்பா. இவட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவா, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு. சடனாக ஒரு ட்ரக் வந்து அடிச்சிரும். உடனே இவ வந்து அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக அவன் மேலே ஃபுல்லாகவே கவரப் பண்ணி உட்காந்துருப்பா. அதனால் இவளுக்கு வந்து அந்த போன் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகி இவ வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். அதே டைமில் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து இவங்களோட ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட் எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதே நம்ம ஹீரோ தான். இவனுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. கையில் வந்து கிடைக்க போகிற டைமில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ ஐசியில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும் அப்படி சொன்னோன்னே என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து உள்ளே போவான். உள்ளே போய் பார்ப்பான். அது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது, எதுக்காக டாக்டர் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, டெத்தான பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிற்பான். சடனாக பார்க்கும்போது அவனுக்கு தெரியும் 2 ட்வின்ஸு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வெளியே வந்துடுவான். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடிகார்ட்ஸ் கூடவே இருக்கிறவங்க கேட்பாங்க. அப்புறம் இவளோட ஒருத்தருக்கு காரணியம் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னொருத்தரோட காரணியம் எடுத்தால் இவளுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இவ 15 நாளைக்கு அப்புறமா முழிச்சு பார்த்த உடனே இவளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத விட அவளை வந்து அந்த ஃபேஸ் பண்ண அந்த ஆக்சிடென்ட்லாம் ஞாபகத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இவ கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ உடனே இவன் வந்து அப்படி நார்மலாக அவட்ட வந்து பேசுவான். பேசிட்டு நீ ஷின்யான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவன் நான் ஷின்யான் கிடையாது சென்மேனியன், நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்கன்னா நீ தான் ஷின்யான், சென்மேனிங் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவா. சொன்னோடனே அவன் மிரட்டுவான். பயந்து போய் அந்த பெட்லேருந்து கீழே விழுந்துருவா. அவன் பேசுகிற அந்த ஸ்லாங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கேருந்து ஓடியும் போயிடுவா. போயிட்டு மேலே டெரஸில் வந்துட்டு நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு நாளில் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, என்னை விட்டுருங்க, நான் சென்மேனி, எனக்கு எங்கள் அப்பா மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு கத்துவா. அப்போ அழுத டைமில் அந்த கண்ணை துடைக்க போகும்போது தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வாழ்கிறதுக்கு ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்காங்க, அதனால் நீ அவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களோட எல்லா விஷயத்தையும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
சொன்ன உடனே இவ கோவத்தில் அப்படி டக்குன்னு விழ போகிற டைமில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இவங்க எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி இவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா இவ வந்து யோசிச்சு பார்ப்பா, நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த இறந்து போன அந்த பொண்ணு வந்து இவகிட்ட வந்து சொல்லியிருப்பா, ஏன்னா எல்ஹெச் குரூப்புக்கு நீ போய் என்னோட பிளேஸில் இருந்து அந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அவளுக்கு அது ஞாபகத்தில் வரும். உடனே வந்து உங்கள் பேர் தான் ஏன் சிங்சனா அப்படின்னு கேட்பா. உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பிளான் போட்டுட்டு அந்த எல்ஹெச் குரூப்போட டாக்டருக்கு போகிறாங்க. ஸோ அவளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. உண்மையான சின்னியன் வந்து எப்படி இருப்பா, என்ன இத்தனை யூனிவர்சிட்டியில் படித்தா அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே அவளை பற்றின பர்சனாலிட்டி, அவளோட நடை உடை பாவனை, அப்புறம் அவளுடைய ஃபுட்டு, அவளோட ஹேபிட், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவளுக்கு. ஸோ அவன் வந்து சொல்கிறான், எதையுமே மறந்துடக்கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னே இவன் கோவப்பட்டுட்டு, நான் ஏன் மறக்கக்கூடாது, ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையுமே எனக்கு படிக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் டக்குன்னு இவளை வந்து கோவமாக பார்ப்பான். கோவமாக பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்ண, வேறு வழி கிடையாது, தப்பிச்சு போகிறதுக்கும் வழி கிடையாது, ஒத்துக்கிட்டா. ஸோ அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனையே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எல்ஹெச் குரூப்பில் இருக்கும் ஒருத்தருக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட நீயோ நானோ இந்த உலகத்தில் வந்து உயிரோடு இருக்க முடியாது, அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இவளுக்கு அதுக்கு மேலே பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் தள்ளி போய் உட்காந்துட்டு இருப்பேன். மிரட்டி விட்டு போனதுக்கப்புறமா அந்த பிட்டு பேப்பர் மாதிரி நிறைய எழுதி வச்சு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டே அந்த காரில் போயிட்டு இருப்பா. எல்ஹெச் குரூப்பு தான் போயிட்டு இருப்பாங்க. அண்ணன் பார்த்தோன்னே அந்த பேப்பரை வாங்கி கசைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவள் கண்ணு முன்னாடி எரிச்சிட்டு சொல்லுவான், அந்த மாதிரி நீ வந்து சின்னியன் கிடையாதுங்கிறது இந்த மாதிரி சின்ன ப்ரூஃபே காட்டி கொடுத்துருவான், அதனால் இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் அந்த எல்ஹெச் குரூப்பில் சிஇஓ நாமினேஷன் பற்றி நியூஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு நான் தான் பேரன், நான் தான் சிஇஓ ஆகுவேன், அதனால் நீங்கள் எல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ ஹீரோயின் வந்து நின்ன உடனே ஹீரோயினை பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க அம்மாவோட பேரை சொல்லி அவங்களோட டாட்டர் 17 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பர்சன் வந்து ஆகக்கூடாது சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளும் முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா ஷின்யன் அப்புறமா ஹீரோ எல்லாம் பேசிட்டுருக்குமா இந்த பையன் சொல்கிறான், அந்த மாதிரி ஷின்யன் வரதுக்கு வாய்ப்பில்லை, அது எப்படி உனக்கு தெரியும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து சிஇஓ யாருமே ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி களைச்சி விட்டுட்டு எல்லோரும் வெளியே போகிறாங்க. இவள் வெளியில் போகும்போது ரொம்ப பயந்து போவாள். பயந்து போகிறது மட்டும் இல்லாமல் பொத்தின் கீழே விடுறதுக்கு போயிடுவா. டக்குனு அவன் வந்து தாங்கி பிடிச்சிட்டு காரை எங்கே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே முடிஞ்சிருச்சு. நேராக நம்ம வீட்டுக்கு தான் எல்ஹெச் குரூப்போட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அங்கே வந்து மறுபடியும் ட்ராமா ஆரம்பிக்கும். அங்கே அவரோட மாமா தான் அவளை வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து அங்கேயும் நான் வந்து இவளோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். இவர் வந்து மாமா மாதிரி காட்டுறாங்க. மாமா அப்படிங்கிறத விட அவங்க அந்த லின்னு கேரக்டர் தான் அவனோட அப்பா இவன். ஸோ தாத்தாவுக்கு வந்து முழுக்க ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கார். ஸோ இங்கே நம்ம வெள்ளியை கட்டுறாங்க. வெள்ளியே இவங்க தான் அந்த ஒட்டுமொத்த ட்ராமாக்கும். ஸோ இவங்க எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு யார் பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு நேராக தாத்தா பார்க்குறாங்க. போக்காங்க. தாத்தா வந்து இந்த பெட்ரிடனாக ஐசியூவில் வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட பார்த்துட்டு நான் டாக்டர் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு பிளெஸிங் மாதிரி வாங்கிட்டு நேராக ரூமில் போய்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா, நம்மளால் அந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ அவளுக்கான அந்த ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ஷன்ஸு பேங்க் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ இவன் வந்த உடனே நீ தானே சென்னியன், இதெல்லாம் உனக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே லின்னை கட்டுறாங்க. லின் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் ப்ராசஸ் மாதிரி ஒன்று பண்ணுறான். ஸோ அங்கே இந்த பொண்ணு வந்து பேசுகிறா. இந்த பொண்ணு வந்து நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இவன் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கால் வந்த உடனே நேராக வீட்டுக்கு வரான். சென்னியான் வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறனால இவளும் யோசிச்சிட்டே வரான், நம்மளால் அந்த பொண்ணோட ப்ளே வந்து கரெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி யோசிச்சிட்டே வரும்போது இவனும் ஆப்போசிட்டில் வரான். வீட்டுக்கு வந்தவ ஏன் எனக்கு கால் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வரான். கரெக்டாக ஆப்போசிட்டில் வரான். பார்த்தோன்னே சென்மணின்னு இவன் கூப்பிடுவான். அவளும் திருப்பிடுவா. உடனே பக்கத்தில் வந்துட்டு இவன் சொல்லுவான், நீங்கள் சென்மணி என்னென்ன இல்லை, நீங்கள் வந்து தப்பாக முடிவு பண்ணுறீங்க, அண்ணா லின் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ காட்டிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம இந்த இடத்துல தானே விளாண்டோம், பேப்பர் பிளேட்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி தருவீங்களா. நான் சொல்கிறேன், நான் 3 நாளைக்கு முன்னாடி உங்களோட மொபைலுக்கு நான் கால் பண்ணேன், அப்படின்னா அந்த நம்பர் அதில் இருக்கும், நான் இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ மொபைலோட வராரு. என் ரூமில் வந்து லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மிரட்டுறான். அந்த மாதிரி இன்னொரு தடவை மொபைல் இல்லாமல் வெளியில் போகிற வேலை வச்சுக்கூடாது, நீ ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவன் சொல்கிறேன், நீ லவர் மாதிரியே ட்ரீட் பண்ணுற, ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரியே இந்த எபிசோட் முடியுது. இன்னொரு நல்ல எபிசோட பார்க்கலாம். பாய்.